إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضًا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن خير الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما كان صلى الله عليه وسلم வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிமுறையிலே சிறந்த வழிமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்குவதும், அந்த ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடாகும், அந்த ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் பேசியிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலே சொல்லி காண்பித்தார்கள். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு இடத்தை நேசிக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய பள்ளிவாசலாகும். நாட்களிலே சிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய யௌமுல் ஜும்ஆவிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு விருப்பமான இடத்திலே அமர்ந்து அல்லாஹுடைய உபதேசத்தை கேட்பதற்காக, அல்லாஹுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே நம்முடைய வேலைகளை விட்டு இங்கே வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை சேர்ந்து எடுத்து இங்கே வர வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய வணக்கம் என்பது அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் கொடுத்து விட மாட்டான். அதற்கு ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு தலைவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர் இருக்கின்றார்கள், அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம போய் சந்தித்து விட முடியாது. அதற்கு அக்கம் பக்கத்தில் அதற்கு கூட இருக்கின்றவர்கள் சொன்னால் அல்லது அவருடைய அனுமதி கொடுத்தால் தான் சந்திக்க முடியும். அப்படி பட்சத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வணக்கத்திற்காக எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தரமாட்டான். எவர்களுக்கு எவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றானோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்புகளை கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் அதுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். அந்த அந்தஸ்தில் அல்லாஹ் நம்மளை வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை என்னவென்று சொன்னால், நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மிடத்திலே எல்லோரும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, அப்படித்தானே? உதாரணமாக நம்முடைய மனைவி நம்மிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேலை சரியாக இருக்காது, நம்முடைய பேச்சுகள் சரியாக இருக்காது. யாரிடத்தில் பேசும் பொழுது கடுகடுப்பாக பேசிவிடுவோம், கோபப்படுவோம், அப்படித்தானே? நம்முடைய பிள்ளை நம்மிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்முடைய நண்பர்கள் நம்மிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் இன்னும் அதிகமாக கஷ்டம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியம் என்னவென்று சொன்னால், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவரிடத்திலே நல்ல முறையில் பேச வேண்டும், அவர்களிடத்திலே நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, அப்படித்தானே?
சாதாரணமாக ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு அறிஞரை எடுத்துக்கொள்ளுங்கள். அறிஞர் நல்ல கல்வியாளர், ஒரு டாக்டர் நல்ல டாக்டர், ஆனால் அவரிடத்திலே ஒழுக்கம் சரியாக இல்லை என்று சொன்னால் நம்ம அவரிடத்திலே போவோமா? போக மாட்டோம். நல்ல அறிஞர், நல்ல இல்மை வைத்திருக்கின்றார்கள், ஆனால் அவரிடத்திலே பேச்சு சரியான பேச்சு அல்ல, அவருடைய ஒழுக்கம், அவருடைய குணத்தை சரியான குணம் இல்லை, அவரிடத்திலே பேசும்பொழுது அவர் பேச்சை கொடுக்க மாட்டாரு. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்வோம்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்மிடத்திலே ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளை மதிக்கவில்லை, நல்ல முறையில் பேசவில்லை, குணமாக நடந்து கொள்ளவில்லை, அப்போ நம்ம எப்படி அவரிடத்திலே, அப்போ யாராக இருக்கட்டும் நம்மிடத்திலே பேசும் பொழுது நல்ல முறையில் பேசினால்தான் நமக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம், நம்முடைய குண அதிசயங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது, நாம் பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் பிறரிடத்திலே பேசும் பொழுது ஒரு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுவார்கள், அவருடைய குணம் எப்படி இருந்தது? அவர்கள் மக்களிடத்தில் பேசும் பொழுது புன் சிரிப்போடு பேசுவார்கள். நம்மிடத்திலே அந்த சிரிப்பு இருக்கின்றதா என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொன்னால் அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ நாம் பிறரிடத்தில் எதிர்பார்க்கிறோம், நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அப்போ அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்போ நாம் நம்மளை முதலாவது சரி செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய ஒழுக்கங்களை, நம்முடைய குணங்களை நாம் மாற்றினோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்குடைய சுற்றியுள்ள மக்களும் நல்ல முறையில் அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுப்பான். அதற்கு முதலாவது எக்ஸாம்பிள் யாரை எடுத்துக்கலாம்? நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எல்லா உறவினர்கள், பிள்ளைகள், செல்வங்களை விட அதிகமாக யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் என் நஃப்ஸுக்கு பிறகு உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் உண்மையான முஃமினாக இல்லை, நீங்கள் உங்கள் நஃப்ஸை விட என்னை அதிகமாக நேசித்தால்தான் நீங்கள் உண்மையான முஃமின் என்று சொன்னார்கள். அப்போது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைக்காக, நம்முடைய தாய் தந்தை உறவினர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சகிப்பு தன்மையோடு இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய பின்பற்றுதல் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம், அவர்களை எல்லாத்தையும் விட அதிகமாக நேசம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் எல்லாமே என்ன ஆகிடும்? பாலாயிடுமா இல்லையா? ஒரு முஃமினாக இருக்க முடியாது முதலாவது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், மிகவும் அன்புக்குரியவர்கள், நேசித்திருக்கிறவர்கள், நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? நற்குணமுடையவர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹான் அல்லாஹ். எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிரியமானவர்கள், நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கமானவர்கள். ஆசைப்படுறோமா இல்லையா? நம்ம ஆசை இருக்குது, அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கணும், நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, சொர்க்கத்தில் தனியாக இருக்கிறத விட நபிமார்களை பார்க்கணும், குறிப்பாக முக்கியமாக அல்லாஹ்வின் தூதரை பார்த்தே ஆகணும், ஆசை இருக்கா இல்லையா? அப்போ ஆசை இருக்குன்னா அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய குணங்களை நற்குணமாக நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் உங்களோட நெருக்கமாக இருப்பேன். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் அவருடைய குணம் எல்லா விஷயத்திலுமே மிகவும் அழகாக இருந்தது. நமக்கு எடுத்துக்காட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கொள்வோமே. ஒரு வீட்டுக்கு போனால் சலாம் சொல்லிட்டு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. சலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு காதல வில்லை, 3 வாட்டி சலாம் சொல்வதற்கு பிறகு ரிப்ளை வரலன்னா அப்படியே திரும்பிடுவாங்க. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசலில் போய் நேருக்கு நேரம் நிற்க மாட்டாங்க, வலது பக்கத்தில் ஓரமாகவோ அல்லது இடது பக்கத்துக்கு ஓரமாக நிற்பாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருப்பாங்க, எப்படி இருப்பாங்க என்பது தெரியாது. அப்போ இது எல்லாம் ஒரு நற்குணம். நாம் எப்படி இருக்கின்றோம் என்று சற்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி தான் நடந்து கொள்கிறோமா, அல்லது சலாமை சொல்லாமலே அப்படியே வீட்டில் யார் இருக்காங்க, எப்படி உட்காந்துருக்காங்கிறது தெரியாமலே உடனடியாக அப்படி நுழைந்து விடுகின்றோமா? இல்லை, அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வலது பக்கத்தில் சிறுவர் உட்காந்துருக்கிறார்கள், இடது பக்கத்தில் பெரியவர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பால் அன்பளிப்பாக வருது. குடிச்சிட்டு நியாயமாக என்ன பண்ணணும், வலது பக்கத்தில் தான் கொடுக்கணும். வலது பக்கத்தில் சிறுவர் உட்காந்துருக்காங்க. அப்போ எவ்வளோ அழகான முறையில் கேட்குறாங்க பாருங்கள். அந்த சிறுவரிடத்திலே, இந்த வலது பக்கத்தில் தான் நான் கொடுக்கணும், ஆனால் நீ அனுமதி கொடுத்தனா இந்த இடது பக்கத்தில் பெரியவருக்கு நான் இந்த பாலை கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ அழகான ஒரு குணம். அப்போ சிறு பிள்ளை இடச்சிலே நம்ம என்ன பண்ணுவோம், உன்ட்டெல்லாம் கேட்கணுமா, இல்லை சின்ன பையன் உன்ட்ட கேட்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற நினைச்சிருவோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் மிக கவனமாக நறுகுணத்துடையவராக இருந்தார்கள். அந்த நறுகுணம் எந்த அளவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சு என்று சொன்னால், இன்றைக்கு நம் சில விஷயங்களை நமக்கு தெரியாமலே நல்ல விஷயங்கள் செய்திருப்போம். அதன் காரணமாக மாற்று மத சகோதரர்கள் பார்த்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. இருக்காங்களே இல்லையா? என்னுடைய நண்பர் ஒருத்தவர் சொல்கிறாரு, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னதாக அவரிடத்திலே சில முஸ்லீம் சகோதரர்கள் உட்கார்ந்த நிலையில் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஒரே தட்டில் 5 பேர் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அவரையும் கூப்பிட்டு சேர்ந்து சாப்பிட சொன்னாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த விஷயம். இப்போ யாராக இருந்தாலும் ஒரு மற்ற ஒரு நான் முஸ்லீம் இருக்கும்போது அவங்கள யோசிப்பாங்க, எப்படி அவங்க இடத்துல அவங்க யோசிப்பாங்க. ஒரு காஃபிராக இருந்தார்கள் என்று சொன்னால், தெரியாத ஒருவராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் உடனடியாக உட்கார விட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லித்தரல. உட்கார்ந்த உடனே அவர் சாப்பிட்ட பிறகு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு யார் என்று தெரியாது, நானும் ஒரு நான் முஸ்லீம், இருந்த போதிலும் என்னை உங்கள் பக்கத்தில் உட்காரத்து ஒரே தட்டில் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு பிறகு அவர் படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நம்முடைய சின்ன சின்ன நறுகுணங்கள் காரணமாக பிறருக்கு அது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஸைத் இப்னு ஸௌனா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் அபகாசம் டைம் இருந்துச்சு. அதற்கு முன்னதாகவே வந்து ஸைத் இப்னு ஸௌனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சட்டை காலரை பிடித்து கொண்டு, என்னுடைய கடனை திருப்பி கொடுக்கவில்லையே, இந்த அப்துல் முத்தலிஃபருடைய சந்ததிகளை இப்படி தான் என்று சொல்லிவிடுகிறார். யோசித்து பாருங்கள். நம்முடைய ஹபீப், நம்முடைய உயிருக்கு மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சட்டையை பிடித்தால் கோபம் வருமா வராதா? நியாயமான கோபம். அந்த சபையில் யாருக்கு கோபம் வந்திருக்கும்? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக எந்திரிச்சு, அல்லாஹ்வின் தூதரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த வாளை எடுத்து இவனை தலையை சீவிடுகின்றேன் என்று. சுப்ஹானல்லாஹ். நியாயமான கோபம் தானே. நம்முடைய ஹபீபுக்கு ஏதாவது ஒரு காலில் ஒரு முள் தேய்ப்பதை கூட சஹாபாக்கள் விரும்புவதில்லை. அந்த அளவிற்கு பாதுகாப்பாக பார்த்தார்கள், அந்த அளவிற்கு அவர்களை நேசித்தார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே அவருடைய சட்டை பிடித்த உடனே உடனடியாக கோபம் வந்துச்சு, நியாயமான கோபம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, உங்களிடத்தில் நான் இதை எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் இப்படி நடந்திருக்க கூடாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது என்ன பிரச்சனை, கடன் வாங்கினது என்ன எது தெரியாது. காலை பிடிச்ச உடனே கோபம். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவர்களுக்குள்ள கடனை கொடுத்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சி விட்டு சொன்னாங்க, நீங்கள் அவர்களை காயப்படுத்தினீர்கள் அல்லவா, அதற்கு 20 சா அளவிற்கு பேரித்த பழங்களை அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றி விட்டு அந்த வழி அனுப்பும் பொழுது அந்த யூதன் ஸைத் இப்னு ஸௌனா சொல்லுகிறார், உமரே, எனக்கு உங்களை தெரிகின்றதா? இல்லை, யார் என்று தெரியவில்லை, நான் தான் ஸைத் இப்னு ஸௌனா. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்களா? ஏனென்று சொன்னால் யூதர்களிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தார்கள், நீங்களே அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் ஸைத் இப்னு ஸௌனா சொன்னார்கள், ஆம், எங்களுடைய வேதத்திலே நான் படித்தேன், உங்களிடத்தில் ஒரு தூதர் வருவார், அறியாமை மிஞ்சும் பொழுது சகிப்து தன்மையோடு இருப்பார் என்று சொல்லும். அதை நான் இன்றைக்கு கண்டுவிட்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன, அதற்கு என்ன சபப் என்று பார்த்தும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம். யோசித்து பாருங்கள். அந்த குணமின் காரணமாக அல்லாஹு தஆலா ஒரு ஹிதாயத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால், நாம் நம்முடைய குணங்கள் எதற்காக ஏன் மாற்றக்கூடாது? நான் பிறப்பிலே இப்படிதான், என்ன மாற்ற முடியாது, என்னுடைய வாப்பா இப்படி தான், என்னுடைய அம்மா இப்படி தான்,
என்னுடைய பிள்ளைகள் அப்படி என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோமே தவிர, இல்லை என் ரப்புக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டாரே என்பதற்காக நான் என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய குணத்தை அல்லாஹ்விற்காக நான் மாற்ற வேண்டும் நாம் நினைச்சோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். யாருக்காகவும் அல்ல, ரஹ்மானுக்காக. என்னை படைச்சான இறைவன் அவனுக்காக. இந்த உலகத்திலே நான் கேட்காமலே அனைத்து விஷயங்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறானே அவனுக்காக. நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை, எனக்கு சாலிஹான மனைவி கொடு, சாலிஹான பிள்ளைகளை கொடு, சாலிஹான வேலை கொடு, நல்ல சம்பளத்துடைய வேலையை கொடு என்று எந்த விஷயம் அதிகமாக அழுது கேட்பதில்லை. ஆனாலும் இன்றைய வரைக்கும் இப்போ வரைக்கும் அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். சுவாசத்தை கேட்டிருப்போமா? மூச்சு விடுறோமா இல்லையா? ஹாஸ்பிட்டலவே பார்த்தோன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம். சாப்பிட்டால் செரிமானமாக ஆக மாட்டேங்குது, தொண்டையிலிருந்து இறங்க மாட்டேங்குது, தொண்டை குழாய் அந்த சுருங்கிருச்சின்னு சொல்கிறாங்க. கழிப்பதற்கு ஆசனவாய் இல்லாமல் பிறக்கின்றது குழந்தை. சுப்ஹானல்லாஹ். இப்போ எந்த அளவிற்கு ஒரு கஷ்டத்தோடு ஒவ்வொரு சோதனையோடு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வரைக்கும் எல்லா விஷயங்களை கொடுத்த போதிலும் என் ரப்புக்காக நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்னால், அப்போ பிறரிடத்திலே நாம் எப்படி எதிர்பார்ப்பது? பிறரிடத்திலே எதிர்பார்க்கிறோமே தவிர நம்மிடத்திலே நாம் மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு பிறருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதை பார்த்து அவர்கள் தங்களுடைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம். நாம் பிறரை பார்த்து சலாம் சொல்லும் பொழுது ஒரு பொன்சிறப்போடு சிரித்து சொன்னோம் என்று சொன்னால், குறிப்பாக சலாமு கூட இன்றைக்கு நாம் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றோம். பெரியவராக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எதுக்கு போய் சலாம் சொல்கிறது? நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய உயர்வு வேற. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். யாராக இருக்கட்டும், நாளை மறுமையிலே ஐனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிர், எங்க பெருமை அளித்தவர்கள், எங்க நான் தான் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் எல்லாம் எங்க? லிமனில் முல்குல் யௌம், யாருக்கு ஆட்சி அதிகாரம்? அல் முல்குல் யௌம், ஆட்சியும் அதிகாரமும் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ்வை தவிர அல்லாஹுக்கு மாத்திரம்தான் ஆட்சி அதிகாரம். யாரும் பேச முடியாது, எல்லாம் மௌனம். இந்த உலகத்திலே பேசிவிடலாம், இந்த உலகத்திலே ஆணவம், இந்த உலகத்திலே பெருமை எல்லாமே இருக்கும். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நிற்கும் பொழுது ரஹ்மானுடைய அதிகாரம், ரஹ்மானுடைய ஆட்சி சாய்ந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். பேச முடியாது. பேச முடியுமா? முடியாது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய குணங்களை அல்லாஹ்விற்காக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் குணத்தை பாருங்களேன். ஒரு யூத சிறுவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. யார்? ஒரு யூத சிறுவன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பக்கத்தில் வரக்கூடிய சகோதரர்கள் யாராச்சும் தொழுகைக்கு வரவில்லை, ஒரு நாள் 2 நாள்னா அவர் என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன இப்படி இருக்காரு ஒன்றுமே நமக்கு தெரியாது. விசாரிக்கணுமா? வரவில்லை என்று சொன்னால், ஏன் நேற்று வரல, என்னாச்சு, உடம்பு சரியில்லை உங்களுக்கு, விசாரணை இருக்கா? நமக்கு இல்லை. நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல கவனிக்கிறாங்க, என்ன ஆச்சு என்று சொல்லி வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இருக்கின்றார். அந்த சிறுவனிடத்திலே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். தந்தை சொல்லுகிறார், நீ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்களா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று. உடனடியாக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், இப்போ எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வந்தார்கள், தன்னுடைய குணத்தை நறுகுணமாக மாற்றினார்கள். தன்னுடைய குணங்களை நல்ல முறையில் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்குடைய சேர்ந்து பக்கத்தில் உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், அவர்களும் நம்மிடத்தில் பேச ஆசைப்படுவார்கள். நல்ல குணம்ங்க, அவங்கள்ட்ட நல்ல முறையில் பேசலாம், அவங்கள்ட்ட பேசுவதற்கு நம்மிடத்தில் பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள். நம்முடைய குணம் சரியில்லை என்று சொன்னால் நம்மளை விட்டு விரண்டி ஓடுவார்கள். இவரா வராரு, இவர் பக்கத்தில் நிற்கக்கூடாது, இவர்கிட்ட பேசவே கூடாது, ஒரு பக்கம் வராருன்னா அந்த பக்கம் ஓடிடுறது.
அப்படிப்பட்ட நிலை நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய குணங்களை அல்லாஹ்விற்காக நாம் மாற்ற வேண்டும். நாம் நம்முடைய குணத்தை அல்லாஹ்விற்காக மாற்றினால் இன்ஷா அல்லாஹ் அதன் காரணமாக பிறருக்கு ஒரு ஆய்வாக இருக்கும். அவர்கள் அதை சிந்தித்து இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை, நான் முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நன்மாக்கித் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இந்த ஜுமாவுடைய முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 15 ஆகஸ்ட் நமக்கு தெரியும் சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மக்களுக்கு அது என்ன என்பது தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்முடைய முஸ்லிம்களுக்கு என்ன பங்கு, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நமக்கு ஒன்றுமே தெரியாதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மிகவும் அவசியமாக இந்த விஷயம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மர்கஸில் இங்கே சரியாக 4:30 மணி முதல் இன்ஷா அல்லாஹ் 8 மணி வரைக்கும் இங்கே நிகழ்ச்சிகள், பயான்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு ஷேக் ஜாஃபர் அல் சித்திகி உமரி மதனி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் சுதந்திரக்கும் பின், முஸ்லிம்களுக்கும் சுதந்திரக்கும் முன்னாடியும் பின்னாடியும் என்ன என்பது சம்பவத்தை நமக்கு இதற்கு முன்னாலே தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்கு நாம் எத்தி வைக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று ஷேக் ஒய்சி உமரி நதிரி அவர்கள் இந்தியா சுதந்திரமும் இஸ்லாமியர்களின் பங்களிப்புகளும், இஸ்லாமியர்களுக்கு இந்த சுதந்திரத்தில் என்னென்ன பங்களிப்பு இருக்கின்றது என்பது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். சும்மா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதன் காரணமாக முழுமையான விவரங்களை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும். இறுதியாக ஷேக் தமீமுல் அன்சாரி உமரி அவர்கள் இஸ்லாமும் சுதந்திரமும் அதற்கு என்ன என்பது நமக்கு விரிவாக்க இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் காரணமாக அனைவரும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேலைகளை அதற்காக தான் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க. மற்ற நாடுகளில் வச்சா கூட காரணங்கள் நமக்கு அமைந்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு வேலைகளாக இருக்கட்டும், அல்லாஹ்விற்காக இன்ஷா அல்லாஹ் ஒதுக்கிவிட்டு நாம் வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதற்கான கூலி இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் இம்மையிலும் நாளை மறுமையில் கொடுப்பான். இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மர்கஸில் இருக்கக்கூடிய இமாம் ஷேக் ஒய்சி இருக்காங்களா இல்லைவா, அவங்க தான் இன்றைக்கி ஜுமாவுடைய உரையை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்காங்க. அதற்காக இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இந்த உலகத்திலே அனாச்சாரங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜுமாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.